ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வெற்றி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியை காணணும் என்பதை தான் நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டு முடிவு வருகிறது. அதில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம யாரை ஓட்டு போட்டோமோ அவர்கள் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உண்மைதானே? அதுக்குத்தானே நம்ம ஜெபம் பண்ணினோம். அந்த வெற்றியை அவர்கள் பெற்றுட்டாங்கன்னா நம்ம அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், வரணும்னு நினச்சோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணினோம், தேவ சித்தம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சந்தோஷப்படுகிறோமோ அதே போல தான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை காணப்போகிறீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு எல்லாவற்றிலும் இந்த வெற்றியை காணணும் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆதி திருச்சபையில் என்ன செய்ய விதவைகள் இருந்தார்கள். அந்த விதவைகளுக்கு பந்தி விசாரணை செய்வதில் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், எங்களுக்கு பந்தி விசாரணை செய்கிறது எங்களுடைய ஊழியம் கிடையாது. எங்களுடைய ஊழியம் என்ன ஊழியம்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் தான் நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போமே தவிர இந்த ரெண்டு காரியத்தை தான் செய்கிறது எங்கள் ஊழியம். அப்போ ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவினால் நிறைந்து ஞானம் உள்ளவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களையும் ஒரு 7 பேரை இந்த ஊழியத்திற்காக, இது பந்தி விசாரணை செய்கிற ஊழியத்திற்காக நம்ம என்ன செய்வோம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தலின்படி நாம் அவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று 7 பேரை தேர்ந்தெடுத்து தான் பந்தி விசாரணை ஊழியத்துக்கு செஞ்சாங்க. அப்போனா ஒரு ஊழியமாக இருந்தாலும் ஒரு காரியமாக இருந்தாலும் எந்ததற்கு யார் யார் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தின்படி செய்யணும். ஒரு ஊழியக்காரனாய் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனுடைய வேலை 2 வேலை தான், ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல், இந்த 2 காரியத்தை இடைவிடாமல் தரித்திருந்ததுனால தான் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் எங்கே போனாலும் அற்புதம் நடந்தது. மரித்தவர்களை உயிரோடு கூட என்ன செய்தார்கள், எழுப்பினார்கள். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி தைரியமாய் பேசினார்கள். வசனத்தை கேட்டவர்கள் 3000 பேர் 5000 பேர் என்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் ஜெபமும் வேத வசனத்தை போதிப்பது தான் இவர்கள் ஊழியம் என்பதை உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்ய மாட்டோம், செய்ய வேண்டாததை செய்வோம். அதில் தான் வெற்றியை காண முடியலை. உங்களுக்குன்னு எதை கொடுத்துருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா செய்யணும், ஜெபம் பண்ணணும், வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும். வேத வசனத்தை தியானித்தது மாத்திரமல்ல, அதை யோசிக்கணும், அதை அப்பியாசப்படுத்தணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா வெற்றியை காண்பீங்க. ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்களும் வெற்றியை காண்பீங்க. வெற்றியை காண்பதற்கு இந்த 2ஐயும் செய்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் வெற்றியை கண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வெற்றியை காண்பதற்கு அப்போஸ்தலர் 6:4 பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். வாழ்ந்திருக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.